இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொமைன் அத்தாரிட்டினா என்ன, பேஜ் அத்தாரிட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு வெப்சைட்டில், அதாவது வெப்சைட் SEOchecker.com. ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த டொமைன் அத்தாரிட்டி நீங்கள் வந்து செக் பண்ண முடியும். இப்போ என்னுடைய வெப்சைட்டை நான் அதில் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் கேப்ஸா வந்து டைப் பண்ணிவிட்டேன். தென் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கோர் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும், புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் வந்து செக் பண்ணுறேன். ஸோ செக் பண்ண முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து காட்டும். ஒரு டேபிளர் காலத்தில் வந்து ரிப்போர்ட் எல்லாமே வந்து காட்டும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்பாம் ஸ்கோரு அண்ட் உங்கள் வெப்சைட்டோட ரேங்கிங் இது எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, டொமைன் அத்தாரிட்டி 1 அப்படின்னு இருக்குது அண்ட் பேஜ் அத்தாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 17 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த டொமைன் அத்தாரிட்டி அண்ட் பேஜ் அத்தாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, MOEZ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து செம்ரஸ், SCMRUS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து வெப்சைட் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த SEO சர்வீஸ் கொடுக்கக்கூடிய வெப்சைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டொமைன் அத்தாரிட்டி அண்ட் பேஜ் அத்தாரிட்டி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கோர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது என்ன பர்பஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுடைய கூகுள் சர்ச்சில் போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் பிளாக்கரில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டோட டைட்டிலை நீங்கள் சர்ச் பண்ணும்போது, அல்லது உங்களுடைய வெப்சைட்டோட லிங்க்கை நீங்கள் கொடுத்து, அல்லது உங்களுடைய வெப்சைட்டோட நேமை நீங்கள் கொடுத்து சர்ச் பண்ணும்போது, உங்களுடைய வெப்சைட் வந்து சர்ச் இன்ஜின் பேஜில் வந்து கண்டிப்பாக வரணும். ஸோ வந்தால் மட்டும்தான் வந்து ஒரு யூசர் வந்து உங்களுடைய வெப்சைட் வந்து விசிட் பண்ணி பார்ப்பாங்க. இந்த மாதிரி கூகுளோட சர்ச் இன்ஜின் பேஜில் வந்து கொண்டு வரதுக்கு தான் இந்த டொமைன் அத்தாரிட்டி அண்ட் பேஜ் அத்தாரிட்டி வந்து உங்களுக்கு வந்து ஸ்கோர் வந்து கொடுக்குறாங்க. இது எப்படி உங்களுக்கு வந்து ஸ்கோர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 1லேருந்து 100 வரைக்கும் ஒரு பாயிண்ட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து டொமைன் அத்தாரிட்டியாக இருக்கட்டும் அல்லது பேஜ் அத்தாரிட்டியாக இருக்கட்டும், இதில் வந்து ஸ்கோர் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குதோ, உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு உங்களுடைய பிளாக்கரில் இருக்கக்கூடிய உங்களுடைய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ரேங்கிங் ஆகுது அப்படின்ற மாதிரி அர்த்தம், புரியுது? ஸோ இந்த டொமைன் அத்தாரிட்டி அண்ட் பேஜ் அத்தாரிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டொமைன் அத்தாரிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு வெப்சைட்லேருந்து உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து ஒரு லிங்கிங் வந்து கிரியேட் பண்ணுறதா இந்த டொமைன் அத்தாரிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சொல்லலாம், புரியுதுங்களா? ஓகே, என்னுடைய ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் அத்தாரிட்டி 1 தான் இருக்குது அண்ட் பேஜ் அத்தாரிட்டி வந்து 17 இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வெப்சைட்டோட போஸ்ட் எல்லாமே கூகுளில் வந்து சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காட்டும், புரியுதுங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மோஸ் வெப்சைட்டோட ஒரு அஃபிஷியல் பேஜில் வந்து இருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய வெப்சைட்டை வந்து ஓவர்வியூ செக் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, லிங்கிங் டொமைன் வந்து ஒரு 43 வந்து இருக்குது. டொமைன் அத்தாரிட்டி அதே 1 தான் வந்து இருக்குது, புரியுதுங்களா? இதில் வந்து பாருங்கள், அவங்களுக்கு வந்து இதில் டாப் பேஜஸ் ஆன் தி சைட்டில் வந்து பாருங்கள், இது வந்து பேஜ் அத்தாரிட்டி. ஸோ இந்த பேஜ் அத்தாரிட்டியில் என்ன மாதிரியான லிங்க்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மெயின் மெனுவில் நான் ஆட் பண்ணியிருந்தேன், இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். அண்ட் ஆட்சன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் லேபிளில் வந்து கொடுத்துருந்தேன், அதாவது டேக்காக வந்து கொடுத்துருந்தேன். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கரில் நீங்கள் எந்த ஒரு போஸ்ட்டாக இருக்கட்டும் அல்லது லேபிளாக வந்து இருக்கட்டும் அல்லது இந்த ப்ரைவேசி பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதுவுமே உங்களுக்கு வந்து பேஜ் தான். ஒரு போஸ்ட்டை கூட உங்களுக்கு வந்து பேஜ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமான வியூஸ் அல்லது அதிகமான என்கேஜ்மெண்ட், அதிகமான கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, இல்லை அதிகமாக நீங்கள் கீவேர்டு கரெக்டாக நீங்கள் போட்டு அது இண்டெக்ஸ் ஆகி ரேங்கிங் ஆகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜுக்கு, அதாவது அந்த போஸ்ட்டுக்கு வந்து பீப்புள் சர்ச் பண்ணும்போது அந்த உங்களுடைய போஸ்ட்டு விசிட் பண்ணி நிறையா அந்த மாதிரி ட்ராபிக், ஆர்கானிக் ட்ராபிக் வந்து இந்த மாதிரி வியூஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் அந்த பேஜ் அத்தாரிட்டி, அந்த போஸ்ட்டோட அத்தாரிட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும், புரியுதுங்களா? ஸோ இது வந்து அது வந்து லேபிளாக கூட இருக்கலாம். நிறைய டைம் நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கூகுளில் சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேஜஸ் வந்து காட்டும். நிறைய பேர் நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க, ப்ரைவேசி பாலிசி, டிஸ்க்ளைமர், இது எல்லாமே கூட உங்களுக்கு வந்து கூகுளில் வந்து இண்டெக்ஸ் வந்து ஆகும், புரியுதுங்களா? ஸோ அந்த பேஜஸ்லாம் உங்களுக்கு வந்து அதிகமான யூசர்ஸ் வந்து கிளிக் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா அந்த பேஜோட அத்தாரிட்டி உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அதில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, பட் பேஜஸில் வந்து கமெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா ப்ரைவேசி பாலிசிகளெல்லாம் வந்து கமெண்ட்ஸ் பண்ணாத அளவுக்கு தான் நம்ம வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருப்போம். பட் ஆனால் அதுவே உங்களுடைய போஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுது அப்படின்னா, ஸோ அந்த போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து யூசர்ஸோட ஆக்டிவிட்டி, அதாவது கமெண்ட்ஸ் பண்ணுறது அண்ட் ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து பண்ணுறாங்க, அந்த போஸ்ட்டில் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பேஜோட அத்தாரிட்டி ஸ்கோர் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும், புரியுதுங்களா? ஸோ இதை நம்ம வந்து பேஜ் அத்தாரிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம், ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொமைன் அத்தாரிட்டி. ஸோ இந்த டொமைன் அத்தாரிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து வேறு ஒரு வெப்சைட்லேருந்து நீங்கள் வந்து ஒரு லிங்கிங் வந்து கனெக்டிவிட்டி பண்ணுறது. எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னா பேக் லிங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ இந்த லிங்கிங் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும், இந்த டொமைன் அத்தாரிட்டிக்கு ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா அந்த லிங்கிங் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு இமேஜ் வந்து பார்க்குறீங்க. ஸோ நான் இந்த இமேஜை வந்து கொஞ்சம் போல்
ஸோ இது மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வேறு ஒரு வெப்சைட்லேருந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து லிங்க் பண்ணுறீங்க, அதாவது வேறு ஒரு வெப்சைட்டில் உங்களோட வெப்சைட்டோட லிங்க் கொடுக்குறீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கமெண்ட்ஸில் போய் உங்களுடைய வெப்சைட்டோட லிங்க்கோ அல்லது உங்களுடைய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டோட லிங்க்கோ கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது பேக்லிங்க்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அது வந்து நம்ம மேனுவலாக போயிட்டு நம்ம அந்த லிங்க் வந்து நம்ம கொடுத்துட்டு வர்றது. பட் ஆனால் இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 வெப்சைட் வந்து வச்சுருக்கீங்க. ஒரு வெப்சைட் வந்து ஏற்கனவே வந்து டெவலப் ஆகி நல்ல ஒரு பொசிஷனில் வந்து இருக்குது. தென் அடுத்து இன்னொரு வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சம் ரிலேட்டிவான உங்களுக்கு வந்து கண்டென்ட் தான் போடுறீங்க. பட் கொஞ்சம் ஒரு மைனூட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது. பட் மேக்ஸிமம் வந்து ஒரு 75% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலேட்டடான கண்டென்ட் தான் 2 வெப்சைட்லேயும் வந்து போடுறீங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த வெப்சைட்டோட ஒரு போஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து லிங்க் கொடுக்குறீங்க. இல்லை அந்த வெப்சைட்டில் போயிட்டு அந்த வெப்சைட்டில் எந்த ஒரு இடத்துலையும் ஏதாவது ஃபுட்டரில் இருக்கட்டும் அல்லது வந்து ஹெடரில் இருக்கட்டும், ஸோ எங்கேயாவது நீங்கள் வந்து லிங்க் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து முதல் கிரியேட் பண்ண அந்த வெப்சைட்டில் வந்து 2வது கிரியேட் பண்ண வெப்சைட்டோட லிங்க்கை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து டொமைன் அத்தாரிட்டி ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது 2வது வெப்சைட்டுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த லிங்க்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லிங்க்ஸ் ஃப்ரம் யூனிக் டொமைன்ஸ் ஆர் மோர் வேல்யூபிள். அதாவது எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா 10 டிஃப்ரெண்ட் சைட்லேருந்து கொடுக்குறப்ப அது வந்து ரொம்பவே வந்து வேல்யூபிள். புரியுதுங்களா? ஒரு வெப்சைட்லேருந்து நீங்கள் 10 லிங்க் கொடுக்குறத விட 10 வெப்சைட்லேருந்து 10 லிங்க், அதாவது ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு லிங்க் அப்படிங்கிற மாதிரி கணக்கு எடுத்துட்டு, ஸோ 10 வெப்சைட்டுக்கு 10 லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து லிங்க் வரப்போ அது வந்து யூனிக் டொமைன்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூபிளான ஒரு லிங்க் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹை அத்தாரிட்டி. ஸோ ஹை அத்தாரிட்டி அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டொமைன் அத்தாரிட்டி அண்டு பேஜ் அத்தாரிட்டி இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஹையாக இருக்குது. எஸ்இஓ ரேங்கிங் எல்லாமே வந்து ஹையாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஹை அத்தாரிட்டி வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஹை அத்தாரிட்டி பேஜஸ் கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ பேஜஸ்னால் அந்த பழைய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு போஸ்ட்டு கூட அந்த அளவுக்கு வேல்யூபிளாக இருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அந்த போஸ்ட்டு அல்லது அந்த வெப்சைட்லேருந்து இல்லை ஏதாவது குறிப்பிட்ட போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2வது வெப்சைட்டோட லிங்க் அல்லது 2வது வெப்சைட்டில் போட்டிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு போஸ்ட்டோட லிங்க்கை நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணுறீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான லிங்க் தான். புரியுதுங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க்ஸ் தட் கம் ஃப்ரம் சைட் தட் ஆர் ரெலவென்ட் டு த தீம் ஆர் டாபிக். இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் வந்து வச்சுருக்கீங்க. நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு வந்து 75% வந்து 2 வெப்சைட்டும் வந்து ரிலேட்டிவாக இருக்குது, ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் வெப்சைட்லேருந்து ஒரு கண்டென்ட் வந்து போடுறீங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு ஆட்சன்ஸை பற்றி எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்து போகிறீங்க முதல் வெப்சைட்டில். 2வது வெப்சைட்டில் ஒரு டாபிக் வந்து போகிறீங்க, எப்படி வந்து ஆட்சன்ஸ்லேருந்து ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டாபிக் தான். பட் ஆனால் அந்த முதல்ல அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறீங்க, 2வது வெப்சைட்டில் அந்த கண்டென்ட் போடும்போது எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. ஸோ இவ்வளோ தான் வித்தியாசமே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரெண்டுமே கீவேர்டு வந்து ஒரே கீவேர்டு தான். ஆட்சன்ஸ் அப்படிங்கிற காமனான கீவேர்டு வச்சு தான் நீங்கள் வந்து போகிறீங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த முதல் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆட்சன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்து போட்டுருக்கீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த போஸ்ட்டில் போயிட்டு 2வது வெப்சைட்டில் வந்து நீங்கள் போடக்கூடிய அந்த ஆட்சன்ஸ் ஏர்னிங்ஸை பற்றி அந்த போஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மோர் ரெலவெண்ட் டாப்பிக்காக வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் லிங்க் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப வேல்யூபிளான லிங்க் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெலவெண்ட் கீவேர்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ ரெலவெண்ட் கீவேர்ட்ஸ்னால் என்ன உங்களுக்கு வந்து, ஸோ இந்த மாதிரி ஆட்சன்ஸை பற்றி முதல் வெப்சைட்லையும் போடுறீங்க, 2வது வெப்சைட்லையும் ஆட்சன்ஸை பற்றி போடுறீங்க. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒரு ரெலவெண்ட் கீவேர்டு தான். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரெலவெண்ட் கீவேர்ட்லேருந்து வர்ற அந்த லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து வேல்யூபிளான கீவேர்டு. இது எல்லாமே உங்களுக்கு வந்து 2வது வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஒரு வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு போஸ்ட் புரியுங்களா? ஸோ ஒரு போஸ்ட்டோட பாடி செக்ஷன். ஸோ பாடி செக்ஷன்னா என்ன, உங்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட் வந்து போடுறீங்க, அந்த போஸ்ட்டோட பாட்டத்தில் வந்து 2வது வெப்சைட்டோட ஏதாவது ஒரு போஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறப்ப அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூபிளான லிங்க் தான். ஸோ இந்த மாதிரி அந்த போஸ்ட்டோட கடைசியில் போடுறதோ அல்லது அந்த வெப்சைட்டோட ஃபுட்டர் செக்ஷனில் போடுறது அல்லது அந்த வெப்சைட்டோட சைடு பாரில் போடுறது அல்லது அந்த வெப்சைட்டோட ஹெட்டர் செக்ஷனில் போடுறது, அதாவது ஹெட்டர் ஆட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல போடுறது கூட உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு வேல்யூபிளான லிங்க் தான். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட்லேருந்து இந்த மாதிரி லிங்க்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்ன இந்த மெத்தட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து லிங்க் பில்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2வது வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இந்த வெப்சைட்டு ஃபஸ்ட்டு வெப்சைட் நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா மேபி அது வந்து உங்களுடைய ஃப்ரெண்டோட வெப்சைட்டாக இருக்கலாம் அல்லது வந்து உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச நபரோட ஒரு வெப்சைட்டாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி லிங்க் பில்டிங் இப்போ நான் சொன்ன மெத்தடில் உங்களுக்கு வந்து லிங்க் பில்டிங் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுடைய
வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணும். புரியுங்களா? ஸோ இதுதான் வந்து பேஜ் அத்தாரிட்டி அண்ட் டொமைன் அத்தாரிட்டி. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டொமைன் அத்தாரிட்டினா என்ன அண்ட் பேஜ் அத்தாரிட்டினா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கர்ஸ் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.